ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சோயா பீன்ஸ் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி புதினா எல்லாம் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா முறுமுறுன்னு வதக்குங்க. பாருங்கள், இது எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கிட்டு அப்புறம் தயிரும் பிரியாணி மசாலாவும் தக்காளி வதக்கும் போது உப்பு போடுங்க. புதினாலாம் ஃபஸ்ட்லேயே போடுங்க. அப்படின்னா தான் புதினா நல்லா மசிஞ்சு வேகும், இல்லைன்னா இலையாக இருக்கும். சரியா? இஞ்சி பூண்டு கூடயும் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி போடுவேன் நான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் நான் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்குவேன். பாருங்க, சோயா பீன்ஸை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து அப்புறம் அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு கலந்து தயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு தான் போட்டிருக்கேன். தயிர் ப்ரீமியஸ்லாம் போட்டு நான் ஒரு பாக்கெட் தான் போட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு பாக்கெட்டு. அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இஞ்சி பூண்டுக்கு நல்லா அடி பிடிக்கும். ஏன்னா நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுவேன், ரொம்பலாம் எண்ணெய் ஊற்ற மாட்டேன். அதனால் எனக்கு நல்லா அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட வேண்டியதுதான். சிலவங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றுவாங்க, அவங்களுக்குலாம் அடி பிடிக்காது. நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறவங்களுக்கு நல்லா அடி பிடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த சோயா பீன்ஸில் வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டோம். இப்போ வந்து கிறிஸ்டின்காரங்களுக்குலாம் தவக்காலம் போயிட்டுருக்கு. அதனால் நான்வெஜ்லாம் செய்கிறதில்ல. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கிறோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. அது எங்கள் பெரிய பொண்ணு கடையிலேருந்து வாங்கிட்டு வர எதையுமே சாப்பிட மாட்டா, ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால் எங்களால் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி வேக வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக வச்சு 20 நிமிஷம் தம் வைக்கணும். இது எங்கள் அக்காவுக்கு, இது என்னோடய பெரிய பொண்ணுக்கு. இது தாங்க எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் சோயா பீன்ஸ் பிரியாணி. செஞ்சதே இல்லை, இன்றைக்கி செஞ்சுருக்கோம். என்னோடய சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தான் செஞ்சுதான் நடந்துச்சா, அதனால் செஞ்சாச்சு. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே சிக்கனை சாப்பிட்டு சோயா பீன்ஸு வெஜ்ஜெல்லாம் ரொம்ப வெறுக்குது மக்களே. பிரியாணி அப்படின்னாலே நான்வெஜ்ஜு தான். எங்களுக்கு வெஜ்ஜு சாப்பிட்றது புதுசாக இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னும் 1 மாதம் இருக்குது மக்களே. எப்படி தான் சமாளிக்க போகிறோமா